அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த 18 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 18 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வானது தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் SR சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் K. சுகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். இதில் மாநில தொழிற்சங்க பொருளாளர் கருணாகரன், தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர், கோவை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் MRS ஷாகுல் அமீத், பொதுக்குழு உறுப்பினர் போட்டோ ஆறுமுகம், தொண்டாமுத்தூர் பகுதி செயலாளர் சின்னப்பா கிட்டோ, யூசுப், ரங்கராஜ், ஷாஜகான், பாலன், பாலாஜி, குறிச்சி பகுதி செயலாளர் ஷாகுல் அமீத், சுந்தராபுரம் பகுதி கழக செயலாளர் பாசறை ரமேஷ், சுந்தராபுரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஜெட்லி பிரகாஷ், வார்டு செயலாளர்கள் யூனுஸ், நாகேந்திரன், கோவை செல்வராஜ், சையத் அலி, ஜமாலுதீன், சவுந்தர், முஜிபுர் ரஹ்மான், அன்வர் ஜான், கோவை அப்சல், சகாபுதீன், இப்ராஹிம், இஸ்மாயில், அன்வருதீன், ஷாகுல், முத்தலீப், அசார், செல்வராஜ், சுந்தரவடிவேல் மற்றும் அமமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேர் SR சதீஷ்குமார். நான் தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர், தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர். இன்று மக்கள் செல்வர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய 62வது பிறந்தநாள் விழா. அதை முன்னிட்டு இன்னைக்கு எல்லா கோயிலையும் சிறப்பு வழிபாடு, சர்ச்சு, தேவஸ்தானம் எல்லா பக்கம் சிறப்பு வழிபாடு. மாற்றுத்திறனாளிகள் அநாத ஆசிரமத்துல இன்னைக்கு பூரா அன்னதானம். அதுபோக இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கு இன்னைக்கு அண்ணனோட பிறந்தநாள் பரிசா தங்க மோதிரம் இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு 18 ஒரு தங்கத்தேர் வைக்கிறோம் ஈச்சனரி விநாயகர் கோயில்ல. அது போக இன்னைக்கு மதியம் எல்லாம் பூரா பாத்தீங்கன்னா அநாத ஆசிரமம் எல்லாத்துலயும் அன்னதானம் போடுறோம். மருதமலை கோயில்லயும் இன்னைக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்தது. இன்னைக்கு 18 குழந்தைகளுக்கு இன்னைக்கு பிறந்த 18 குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ஜெயிப்போம், அது எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பா ஜெயிப்போம். ஆனா நம்ம மக்களை நம்பித்தான் தேர்தலில் போட்டி போடுறோம். கண்டிப்பா இந்த தடவை எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு